Hello friends, welcome to Excel Guru Tamil. எக்ஸலில் மேக்ரோ அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இந்த மேக்ரோ அப்படின்னா என்ன, இதை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சுலபமாக எக்ஸலில் டாஸ்க்குகளை எல்லாம் செய்கிறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு மேக்ரோவே தெரியலை அப்படின்னாலும் கூட நீங்கள் எப்படி மேக்ரோவை எழுதி உங்களால் எப்படி டாஸ்க்கை ஈஸியாக முடிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் ரொம்ப சுலபமாக சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி எக்ஸல் மேக்ரோவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் உங்களாலையும் மேக்ரோ எழுத முடியும், உங்களாலையும் டாஸ்க்குகளை மற்றவங்க மாதிரியே செஞ்சு முடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸல் மேக்ரோனா என்ன அப்படிங்கிறதுல துவங்கி அதை எப்படி சூப்பராக யூஸ் பண்ணி டாஸ்க்குகளை குயிக்காக முடிக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, எக்ஸல் மேக்ரோ அப்படின்னா என்னென்னா, எக்ஸலில் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைனா சீக்வன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் ஒரு டாஸ்க்கை ரிப்பீட்டடாக செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தான் எக்ஸலில் மேக்ரோ இல்லைனா எக்ஸலில் விபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோட்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அல்லது நீங்கள் இதை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டெவலப்பர் டேப் அப்படிங்கிறது அவசியம். ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் புதுசாக எக்ஸல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெவலப்பர் டேப் இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபைல் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க, இதில் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு போங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே போயிட்டு பாப்புலர் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஆல் டேப்ஸ் அப்படிங்கிறத வைங்க. இங்கே டெவலப்பர் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும். இப்போ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டெவலப்பர் டேப் ஷோ ஆயிரும். ஸோ டெவலப்பர் டேபுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேக்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சப்போஸ் டெவலப்பர் டேபே இல்லைனாலும் கூட இங்கே கீழே ஒவ்வொரு ஷீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னாலும் இங்கேயும் அந்த மேக்ரோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஒர்க் புக்கில் மேக்ரோ இருக்கா, அதை எப்படி நான் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மேக்ரோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா மேக்ரோஸுமே இங்கே லிஸ்ட் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேக்ரோவை பார்க்கணும் அப்படின்னா இதை எடிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேக்ரோவை பார்க்க முடியும். அதே மாதிரி இதை ரன் பண்ணணும் அப்படின்னா மேக்ரோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரன் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் விஷுவல் பேசிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் மாடியூல் 1 மாடியூல் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இங்கே இருக்கிறதும் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்ரோ தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது மேக்ரோவை நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கஷ்டமான ப்ராசஸ் தான், அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒரு சில டாஸ்க்குகளை பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக செய்ய வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்போது நீங்கள் ரெக்கார்டு மேக்ரோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த டேட்டா இருக்குது இல்லையா, இப்போது இந்த டேட்டாவை வச்சு நான் ஒரு பிவோட் டேபிள் போட போகிறேன். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய டாஸ்க்கு. ஸோ வென்னவர் நான் ஒரு டேட்டாவை எனக்கு ரிசீவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிவோட் டேபிள் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை எப்படி செய்ய போகிறோம், இப்போ ரெக்கார்டு மேக்ரோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு பிவோட் கிரியேஷன் அப்படிங்கிற நேம் கொடுத்துட்றேன். எனக்கு ஏதாவது ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணால் இந்த மேக்ரோ ரன் ஆகணும் அப்படின்னா அந்த ஷார்ட்கட் கீயை நீங்கள் இங்கே கொடுக்கலாம். எனக்கு அப்படி எதுவும் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட்டு நான் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேக்ரோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போது எனக்கு பிவோட் கிரியேட் பண்ணணும் இல்லையா, ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு போகிறேன், பிவோட் டேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஃபுல் டேட்டா செலக்ட் ஆகிருச்சு. எக்ஸிஸ்டிங் ஷீட் அப்படிங்கிறத கொடுக்குறேன், இங்கே செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஓகே அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போது ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிட்டேன். அடுத்து எனக்கு டோட்டல் மார்க்ஸ் வேணும். ஸோ டோட்டல் மார்க்கையும் இங்கே ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த பிவோட் டேபிள் தான் எனக்கு இப்போ வேணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மேக்ரோவுக்கு போயிட்டு நம்ம மேக்ரோவை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிவோட் டேபிளை டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பிவோட் டேபிள் இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்ரோஸை கிளிக் பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிவோட் கிரியேஷன் அப்படின்னு நம்ம ரெக்கார்ட் பண்ண மேக்ரோ இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இதை எடிட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இது ரெக்கார்ட் ஆகிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மேக்ரோவுக்கு போயிட்டு
பிவோட் கிரியேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் பிவோட் வந்துருச்சு பாருங்கள். நான் என்ன வேலை செஞ்சேனோ அதை ரிப்பீட்டாக வந்து அந்த மேக்ரோவை ரன் பண்ணும்போது அது செஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை நீங்கள் ரிப்பீட்டடாக செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த ரெக்கார்டு மேக்ரோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை செஞ்சீங்க அப்படின்னா உங்களாலையும் மேக்ரோவை யூஸ் பண்ணி டாஸ்க்குகளை முடிக்க முடியும். இப்போ நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு மேக்ரோனா என்னன்னே தெரியல அப்படின்னாலும் கூட எப்படிங்க நான் ஒரு டாஸ்க்கை முடிக்கிறது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்க இல்லையா. ஸோ அதுக்கான ஆன்சரை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு எக்ஸலில் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது, அந்த நேம்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் மேக்ரோஸை யூஸ் பண்ணி. ஏன்னா ஒவ்வொரு நேமுக்கும் ஃபோல்டர் இப்படி க்ரியேட் பண்ணுறது எவ்வளவு டைம் எடுக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ இதை மேக்ரோவை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக மேக்ரோ அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆட்கள் எப்படி இந்த டாஸ்க்கை மேக்ரோவை யூஸ் பண்ணி செய்கிறது? அப்போது நீங்கள் இப்போ பாருங்கள், நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நீங்கள் ChatGPTயை ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாவே உங்களால் ChatGPTயை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி மேக்ரோவே உங்களுக்கு தெரியலைனாலும் மேக்ரோவை ஜென்ரேட் பண்ணி உங்களால் ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை செஞ்சு முடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், என்னுடைய ஷீட்டு இதுதான், இங்கே தான் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னு பாருங்கள். இன் ஷீட் 1 காலம் ஏல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது. எனக்கு ஒரு அந்த நேமில் எனக்கு ஒரு மேக்ரோ வேணும். எதுக்கு அப்படின்னா ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணணும் இன் ஈச் ஸ்டூடெண்ட் நேம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நேம்லையும் எனக்கு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி ஒன்ஸ் நான் வந்து இந்த மேக்ரோவை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எந்த இடத்துல இந்த ஃபோல்டர்ஸை வந்து நீ க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு வந்து கேட்கணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணி முடித்த உடனே எனக்கு சக்ஸஸ் மெசேஜ் காட்டணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத டைப் பண்ணி தான் இங்கே சொன்னோம். அதே மாதிரி மறக்காமல் கரெக்டான இந்த இன்புட் டேட்டாஸை சொல்லிடணும். ஷீட் நேம், அதே மாதிரி எந்த காலமில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடணும். ஸோ இப்போ சொல்லிட்டோம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மேக்ரோவை இந்த ChatGPT க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நம்மளாம் எதுவுமே எழுதலை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெவலப்பர் டேபுக்கு போயிட்டு விஷுவல் பேசிக் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு இங்கே இன்சர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு மாடியூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம். இப்போ இதில் போயிட்டு நம்ம ChatGPTயில் ஒரு மேக்ரோ க்ரியேட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம். இப்போது இந்த எக்ஸல் ஷீட்டோட VBAக்கு வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு இந்த ப்ளே சிம்பலை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எந்த ஃபோல்டரில் இது சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் ஃபோல்டர்ஸ் 1 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ ஜஸ்ட்டு நான் ஓகே தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இப்போ எத்தனை செகண்ட்ஸ் ஆச்சு? ஒரு 2 செகண்ட் கூட ஃபுல் ஆகலை. இப்போ ஃபோல்டர்ஸ் க்ரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஓகே கொடுத்துட்டோம். இப்போது இங்கே போயிட்டு டவுன்லோட்ஸ் போயிட்டு ஸ்டூடெண்ட் ஃபோல்டர்ஸ் 1 கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லா ஃபோல்டர்ஸுமே க்ரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு மேக்ரோவே தெரியலை, பட் இந்த ப்ரொசீஜர் எங்கே மேக்ரோவை ஜென்ரேட் பண்ணணும்னு தெரியுது, எங்கே போடணும்னு தெரியுது, எப்படி ப்ளே பண்ணணும்னு தெரியுது. இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சால் போதும் உங்களால் மேக்ரோவை ஜென்ரேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி அந்த டாஸ்கையும் முடிக்க முடியும். நீங்கள் மேக்ரோவை இதுக்காக போயிட்டு புதுசாக வந்து படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி இன்னொரு ட்ரிக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த மேக்ரோவை நம்ம இங்கே போட்டுட்டோம். எவ்ரி டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பரில் போயிட்டு இங்கே மேக்ரோஸை கிளிக் பண்ணி இல்லைன்னா விஷுவல் பேசிக் கிளிக் பண்ணி ரன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போது நீங்கள் இதுக்காக ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். டெவலப்பர் டேபுக்கு கீழே இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பட்டன் ரெடி ஆயிரும். இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது எந்த மேக்ரோ ரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து இது ரன் ஆகணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் க்ரியேட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்துட்டும் ரீநேம் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வெளில கிளிக் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ ஒவ்வொரு டைமும் நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த பர்டிகுலர் மேக்ரோ வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகி எனக்கு அந்த டாஸ்க்கை முடிச்சு கொடுத்துரும். ஸோ எவ்வளவு ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ, சாட் ஜிபிடி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜெமினி ஏஐ, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏஐ டூல்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கான ஒரு ஃபியூச்சரே வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் எக்ஸல் மேக்ரோவே தெரியலை அப்படின்னாலும் எப்படி இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டாஸ்க்குகளை நீங்கள் செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். தொடர்ச்சியாக நம்ம இதே மாதிரி தான் எல்லாரையுமே எம்பவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸல் டியூட்டோரியல் சேனலையே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வீடியோவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் வந்துக்கிட்டே இருக்க போகுது. அந்த வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ்.